Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. நாளைக்கான ஸ்டாக்ஸ் அண்ட் நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரைடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்தது. இதுக்கு முக்கியமான ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹிந்திரா பேங்க். இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டேட்டாஸ் நான் கம்ப்ளைண்ட்ஸஸை சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, அல்லது கம்ப்ளைண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ வந்துட்டு இந்த பேங்க்கில் நியூ கஸ்டமர் ஆட் பண்ணுறதையோ அல்லது கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறதையோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு 13% கிட்ட டவுன் ஆயிருந்தது இந்த கொட்டாக் மஹிந்திரா பேங்க். அண்ட் இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மற்ற பேங்க்ஸ் எல்லாமே. அண்டு இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நம்ம நடந்தது தான் நம்ம அடிஷ்னலாக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க போகணும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நாட்களில் நம்மளோட செஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இன்ட்ராடே ஸ்கேல்பிங் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். அண்ட் இதற்கான செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ ஆன்வர்ட்ஸ் 2 o'clock அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் கம்மிங் 6th, அதாவது நாளைக்கு மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் மண்டே தெர் இஸ் அ நியூ ஸ்லாட் 7:30 AM அப்படிங்கிறதும் 11 AM, இது 2 ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இணைய விரும்புகிறவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம் அண்ட் இன்னையோட மார்க்கெட்டுக்குள்ளார என்டர் ஆகிடலாம். உங்களோட அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். லாஸ்ட் மந்த்து எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் எக்ஸலண்ட்டாக கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க. கேத்ரின் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேத்ரினை ரெஃபர் பண்ண, ரூமியா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திக் அண்ட் ரமேஷ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஃபரல்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்டையும் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண வைக்கலாம். கண்டிப்பாக டூ ரெஃபர். அண்ட் நம்மளோட அகெயின் நம்மளோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்ட்ராடேயில் உங்களுக்கு பை ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகம். அண்ட் இதே நிலை கண்டினியூ ஆகிறதா அப்படின்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய செல் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பேஸ்ட் ஆன் த நிஃப்டி, அதாவது பேஸ்ட் ஆன் த வேர்ல்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷில் முடிஞ்சிருக்காங்க. அண்ட் ஒரு கேப் அப்பில் முடிஞ்சிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப் அப் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா, ஓப்பனிங் அபோவ் பை அபோவ் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 22,467க்கு மேலே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் பொசிஷனலி கொஞ்சம் ஒரு 1 or 2 டேஸில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,730 போய் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இதில் நம்ம நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது இதில் பண்ணலாம் பை அபோவ். சப்போஸ் இது பிரேக் ஆகலைன்னா செல்லில் மட்டுமே இருக்கணும். ஸோ அது வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. சப்போஸ் நிஃப்டி பை ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் பையாக மாறும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுவுமே பையாக மாறும். அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு பை அபோவ் அதே மாதிரியே 48,361க்கு மேலே பையாக இருக்கலாம். அண்ட் சஸ்டெயின் அபோவ் த ப்ரைஸஸ் டார்கெட் அப்படிங்கிறது பண்ணலாம். டார்கெட் டுவர்ட்ஸ் 48,966 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வித்தின் 2 or 3 days அந்த டைம் ஸ்பேனில். அண்ட் இது வந்துட்டு ஸ்டாக்ஸ், அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ. அண்ட் இப்போ கொடுக்க போகிறது எல்லாமே பைக்கான என்ட்ரி, இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அண்ட் நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு கேஸ் ஸ்டடியும் கூட. நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். டோன்ட் காப்பி, நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதுமானது. அதாவது இதோட ஆயில் இந்தியா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது. இந்த கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பைக் இருக்குது. அண்ட் 5 minute டைம் ஃப்ரேம் வித்தின் டே டைம்குள்ளார மூவ் ஆகிடும். அண்ட் இதை செக் பண்ணுங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுங்கள். அண்ட் நிஃப்டி பாசிட்டிவில் நம்ம இந்த பை அபோவ் லெவல் கொடுத்த அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறும். அதில் இது எல்லாமே சக்ஸஸை கொடுக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கீழேயே இருந்துச்சுன்னா இதில் உங்களோட சக்ஸஸ் ரேட் 80% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பையில் டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துகிட்ருக்கு. டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 642 வர போகணும். பை அப்படிங்கிறது ஆஃப்டர் பிரேக் அவுட் ஆஃப்
631க்கு மேலே இப்போதைக்கு பை என்ட்ரி கிடையாது. லால்பத் லேப் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பை கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. டிமாண்ட் ஜோனை கொடுத்துட்டு டார்கெட் அப்படிங்கிறது 2422 நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இடம் 2381 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ட்ரி பையபோ லெவல் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. டார்கெட் டுவர்ட்ஸ் 2422 வரை நம்ம எதிர்பார்க்கலாம். 7 மினிட் டைம் ஃப்ரேம்ன்றதுனால இன்ட்ராடேல முடிஞ்சிடும். அண்ட் என்எம்டிசி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்து நியரில் இருக்காங்க. பட் இன்னமும் 258க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பை பண்ணலாம். 262 வரை டார்கெட் அப்படிங்கிறது பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி டிமாண்ட் ஜோன்ஸை முடிச்சுட்டு திரும்ப போயிட்டு இருக்காங்க. பையில் தான் இருக்காங்க. தீபக் நைட்ரேட் ஒரு காலத்தில் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஸ்டாக்காக இருந்தது. எக்ஸ்ட்ராடினரியாக ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஸ்டாக் இது. அண்ட் இப்போது இன்ட்ராடேல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2465ல பை அப்படிங்கிற டிமாண்ட் ஜோனை கொடுத்துட்டு நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2480க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க. 93ல இருக்காங்க. இதோட டார்கெட் அப்படிங்கிறது 2595 வரை போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நாளைக்கு கிடைக்கலாம். 7 மினிட் டைம் ஃப்ரேம் தான். அண்ட் நாளைக்கு ஒரு 4 ஹவருக்குள்ளார டார்கெட்டை ரீச் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரியே உங்களுக்கு பெட்ரோநெட் எல்என்ஜி இதோட ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் 316 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே, அதாவது அந்த ரேஞ்சுக்கு போகணும். 309க்கு மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிற பட்சத்தில் வாங்கலாம். ஸோ இப்போவே வாங்குறது கொஞ்சம் ரிஸ்கி பையாக இருக்கும். நாளைக்கு மார்னிங் 309க்கு மேலே பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் அப்படிங்கிறது 316 வரை போகிறதுக்கு நம்ம வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ஹெச்பிசி பையில் இருந்துட்டு வராங்க. 92ல் இப்போ கரண்ட் ரேட் இருக்குது. 92.35ல டிமாண்ட் ஜோனும் 93க்கு மேலே பை பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியும் கிடைக்கும். அப் டு 95 வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஐஆர்சிடிசி பை அப்படிங்கிறது இருக்குது. டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இருந்துட்டு இருக்காங்க. 1053க்கு மேலே நம்ம பை எடுத்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் பையாக இருக்கும். கொஞ்சம் அதிகமான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நியர் ஈக்குவலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது தான். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுங்கள். 1066 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் கரண்ட் ரேட்டில் டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் 213 அப்படிங்கிற ரேஞ்சில் டிமாண்ட் ஆகுது. 2029க்கு மேலே பையராக இருக்கலாம். 2050 அப்படிங்கிறது டார்கெட் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மூவாக இருக்கும். அண்ட் ஹீரோ மோட்டோ கார்ப்பு கரண்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன் தான். பை அபோவ் 4496க்கு மேலே பையராக இருக்கலாம். அப் டு த டார்கெட் ஆஃப் 4589 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். இது இன்ட்ராடேல சில ஸ்டாக்ஸுக்கான வியூ மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தனியாக ரிவ்யூ பண்ணலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இப்போது செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.